ரிப்போர்ட்டிங் சார், காதலிக்க நேரமில்லை. இந்த படத்தோட ஒன்லைன் கதை, லவ் பண்ணுவோம். ஆனா அந்த கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை பெத்துக்கிறது இந்த மாதிரி கமிட்மெண்ட்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற கதாநாயகன். ஆல்ரெடி எனக்கு கல்யாணத்துல ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருச்சு. இன்னொரு கல்யாணம் நான் பண்ண ரெடியா இல்ல. ஆனா எனக்கு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை இருக்கு. ஸோ ஒரு ஆம்பளை துணை இல்லாம குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற கதாநாயகி. இவங்க 2 பேத்துக்குள்ள ஏற்படுற காதல் தான் இந்த படம். சில படங்கள் வந்து இது வந்து ஏ சென்டருக்கானது, எலைட் ஆடியன்ஸுக்கானது அப்படின்லாம் சொல்லுவோம்ல. இந்த படம் அதுலயும் ரொம்பவே ஃபில்டர் பண்ணி, ரொம்ப ஒரு நேரோ செட் ஆஃப் பீப்பிளுக்கான படம் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஏன்னா, அந்த ஹீரோவுடைய கேரக்டரா இருக்கட்டும், ஹீரோயின் கேரக்டரா இருக்கட்டும், அதுவே ரொம்ப வித்தியாசமான கேரக்டர் உள்ளவங்களா அவங்கள காமிச்சிருப்பாங்க. அது ஒரு வகையில ப்ளஸ்ன்னு சொல்லலாம், மைனஸ்ன்னு சொல்லலாம். எப்படி ப்ளஸ்ன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ரொமான்டிக் படங்கள் மாதிரி இல்லாம, அந்த கதை களம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் குடுக்கும். அது ஓரளவுக்கு உண்மை. ஆன் தி அதர் சைடு பெரும்பான்மை ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த படத்தோட கனெக்ட் ஆகவே முடியாது. ஒரு எமோஷனல் கனெக்ட்டே இருக்காது. அதுவும் இந்த படத்துல ரொம்பவே நடந்துச்சு. படத்துல உள்ள பாசிட்டிவ் கேஸ்டிங் தான். அதாவது நம்ம ரவி மோகன், ஜெயம் ரவி ரீசென்ட்லி அவர் பேர வந்து ரவி மோகன்னு மாத்திட்டாரு. அவர் ரவி மோகனா மாறி நடிச்ச முதல் படம் இதுதான். உண்மையிலேயே ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ். பயங்கர மெச்சூர்டா அவரு சாஃப்ட்டான ரொமான்டிக் ரோல வந்து சூப்பரா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ரீசென்ட் டைம்ல அவர் இவ்வளோ மெச்சூரா எந்த படத்துலயும் பெர்ஃபார்ம் பண்ணி நான் பார்த்ததில்ல. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல அவருக்கும் ஒரு சின்ன பையனுக்கும் உள்ள ஒரு பாண்டிங் சில காட்சிகள்லாம் இருக்கும். அந்த சீன்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாரு. நித்யா மேனன் கேட்கவே வேண்டாம். அவங்க ஒரு செம பெர்ஃபார்மர். இந்த படத்துலயுமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நித்யா மேனன் அண்ட் ஜெயம் ரவி அந்த கெமிஸ்ட்ரி அவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் அதுதான் இந்த படத்தோட பெரிய ஹைலைட்டே. அவங்கள தாண்டி அந்த குட்டி பையனும் சூப்பரா பண்ணியிருந்தான். டிஜே பானு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடையாது. ஒரு 3, 4 சீன் வருவாங்க. இருந்தா கூட அந்த 3, 4 சீன்ல வந்து நிறைவா பண்ணியிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி படத்தோட ஒரு பெரிய பலம். கேல்னிக் யூ ஆரி அட்டகாசமா பண்ணியிருந்தாரு. படம் முழுக்கவே அந்த ஒரு ப்ளீசிங்கான ஃபீல் இருக்கும். அந்த ரொமான்டிக் படத்துக்கு மூட் எப்படி செட் பண்ணுமோ அதை வந்து அட்டகாசமா பண்ணியிருந்தாரு. மியூசிக் ஏஆர் ரஹ்மான். பேக்ரவுண்ட் ஸ்கோர் பல காட்சிகள் வந்து சில ட்ரையான காட்சிகள்லாம் உயிர் கொடுத்ததே பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி 2 பாட்டு. ஒண்ணு அந்த லாவெண்டர் பாட்டு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போதே சூப்பரா இருந்துச்சு. இன்னொரு பாட்டு ஆல்ரெடி சூப்பர் டூப்பர் ஹிட்டான பாட்டு நெஞ்சை இழுக்குதடி. அந்த பாட்டு 2 தடவ வரும். செம்ம தரமான பாட்டு அது. படத்தோட அதர் சைடு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரோம் காம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா ரொமான்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு. காமெடின்னு படத்துல எதுவுமே கிடையாது. யோகி பாபு காமெடி எங்கேயுமே சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. 2வது படத்துல வந்து இந்த எல்ஜிபிடிக்யூ ஸ்பெர்ம் ஃப்ரீஸ் பண்றது, புருஷனே இல்லாம குழந்தை பெத்துக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங்கா யோசிக்கதா நினைச்சு பல விஷயங்கள் பேசியிருப்பாங்க. ஆனா ரொம்ப பேசிக்கலி பாடி ஷேமிங் பண்ற மாதிரியான காட்சிகள் படம் முழுக்க இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து படத்துல லேக் இருக்குமா அப்படின்னா, லேக்ல தான் படமே இருக்கும். ஏன்னா படத்துல எங்கேயுமே ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. அதாவது கதை களம் வித்தியாசமா இருக்கு, கேரக்டர் வித்தியாசமா இருக்கு, அதெல்லாம் ஓகே. பட் படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு சுவாரஸ்யமா போகணும்ல, அந்த இது எங்கேயுமே இருக்காது. பல காட்சிகள் ரொம்ப நீளமா எழுதியிருப்பாங்க. ரொம்ப ஸ்லோவான காட்சிகளா இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் வறட்சியா தான் இருந்துச்சு. பட் இந்த ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்கிரிப்ட மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கிளீஷேவான மெலோட்ராமா காட்சிகள்லாம் கிடையாது. இருந்தா கூட படத்துல வந்து ஒரு சுவாரஸ்யம் மிஸ்ஸிங் தான். ஸோ ஓவராலா படத்துல வந்து ஸ்டாண்ட் அலோனா பாராட்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்துச்சு, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. அங்கங்க சில காட்சிகள் சூப்பர் கியூட்டா எடுத்திருந்தாங்க. அதெல்லாம் இருந்துச்சு தான். இருந்தாலும் ஒரு கம்ப்ளீட் படமா சாட்டிஸ்ஃபையிங்கா இருந்துச்சா அப்படின்னா, எனக்கு அப்படி இல்ல. பை.